ஈழத்தை இழந்த ஆதங்கத்தில் தமிழ்நாட்டில் ஈழ விடுதலைக்காக ஒரு அமைப்பு கட்டப்படணும்னு தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? அதுக்கு துணையா நிக்கணும், துணையாற்றலா நிக்கணும் தொடங்கப்பட்டது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்த பிறகு இந்திய அரசு தமிழர்களை ஒடுக்குகிற முறைகளை எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு கற்பிச்சு தமிழர்களின் இறையாண்மை குறித்தும் தமிழர்களுடைய உரிமை பறிப்பு குறித்தும் இந்த நிலத்துக்குள்ள கருத்துக்களை பரப்ப வேண்டிய தேவை இன்னும் ஒரு பெரும் பணி. அது வந்து இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகள் நடக்க வேண்டிய பணிதான். அதுல மாற்று கருத்து இல்ல. அப்படி நடந்து இந்தியாவின் ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழர்களுக்கு இழந்துகிற காலம் கூட பின்னாடி வந்துடலாம். ஆனா இந்த தெளிவு எங்களுக்கு உண்டு. இந்த அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு நகர எங்களுக்கு தேர்தல் ஜனநாயகத்துல போனாலும் எங்களுக்கு இந்த தெளிவு இல்லாம இந்த வேலையை நாங்க செய்யணும். அதை நீங்க குறைச்சி மதிப்பிட வேணாம். ஆனா அவங்க அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க, அதுக்காக சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னா அவர்கள் போகிற வழியில் நாங்க போகணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு அறம், எங்களுக்குன்னு ஒரு நேர்மை, எங்களுக்குன்னு மரபார்ந்த ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்கத்தின் வழியில் தான் ஒரு தேசத்தை நாங்க கட்டமைக்க விரும்புறோம். ஏன்னா ஒழுக்கம் சிதற சமூகங்கள் சிதைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழல. அதன் விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறதா அங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.